வைரமுத்துவை தமிழக மக்கள் புறக்கணிக்கணும். ஆண்டாளை பேசியதுக்கும் ராமன் இப்படி பேசினதுக்கும் வைரமுத்து பொது வெளியில அவருக்கு அங்கீகாரம் கொடுப்பதையும் அவரை அழைத்து நிகழ்ச்சி நடத்துவதையும் தமிழக மக்கள் குறிப்பா இந்துக்கள் புறக்கணிக்கணும். ஏன்னா அவருக்கு ஹட்ஸ் இன்டு சென்டிமெண்ட்ஸ். வேற ஏதாவது ஒரு கடவுளை பத்தி இப்படி பேசிட முடியுமா அவரு? தேவர் எனக்கு வீட்டுக்கு கரண்ட் வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து பண்ணிருந்தீங்க. அது கொஞ்சம் சமூக வலைதளத்துல சில பேர் அதுக்கு எதிர்வினையா ஆட்டினாங்க. அந்த செய்தி உண்மையா? தேவர் அவர்களுக்கு 100ஆண்டு நடக்கும் போது எனக்கு டெல்லியில அப்ப தேசிய தலைவராக இருந்த நிதின் கட்கரி அவர்களது அலுவலகத்துல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. அதுல 2 செய்தி குறிப்பிட்டிருந்தேன். அதை பத்தி எனக்கு கிளாரிபிகேஷனுக்காக மறுபடியும் போன் பண்ணாங்க டெல்லி ஆபீஸ்ல இருந்து. தாய்மானவன்ற பேரே சிவபெருமானுடைய பேர்ல அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்? தாய்மானவன்றது யாரு? நீங்க திராவிட மாடல் அரசாங்கம், நாங்க நாத்திக அரசாங்கம் சொல்றவர் கூட உங்க திட்டத்துக்கு சிவபெருமான் பேர் தானே வைக்க வேண்டியிருக்கு. யூ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு லார்ட் சிவா. நீங்க இந்திய விரட்டல, தமிழ்நாட்டை விட்டு இந்திய விரட்டலாம், இந்திய விரட்டல. இன்னும் தமிழ்நாட்டை வந்து தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா மூலமா லட்சக்கணக்கான பேர் 9 வருஷம் இந்தி படிச்சுட்டு இருக்காங்க. அது வேற. தமிழ்நாட்டை விட்டு தமிழை விரட்டிட்டு இருக்கீங்க. தமிழ் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது. விபத்துல காயமடைஞ்சவங்க, கை கால் பிராக்சர் ஆனவங்களுக்கு எல்லாம் நிவாரணம் கொடுக்கணும்னா அனைமா நொண்டி அடிச்சுக்கிட்டே பழைய வரைக்கும் போனாதான் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வெளிப்படையா சவாலே விடுவேன். ஒரு பிரஸ் மீட் நடத்துங்க, நீங்க எங்க நடத்துங்க, சென்னையில நடத்துங்க, கோவையில் நடத்துங்க, மதுரை நடத்துங்க. ஒரு கிரௌடட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் உட்காந்து 1 மணி நேரம் நீங்க பிரஸோட பேசுங்க. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லைவ் போவோம், எல்லாம் தமிழ்நாடு முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் ஆகும். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் பத்திரிகை தான் சொல்லுவேன், உனக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல சேகர் பாபுடைய லாங்குவேஜ் தான் பாக்குறீங்க. நீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? கை எதுன்னு அவர் பாடி லாங்குவேஜ், அவர் பழைய என்ன பின்னணியில இருந்து அவர் அமைச்சர் என்னன்றது அந்த இடத்துல நிரூபிச்சிட்டாரு. அவர் ரஃப் பிஹேவியர். TNNews 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை பார்க்கணும். வணக்கம் சார். வணக்கம் உதயா. தொடர்ச்சியா 3வது முறையா மாநில பொதுச் செயலாளர். நன்றி. தெற்கு பகுதியில இருந்து நன்றி, வாழ்த்துக்கள் சார். சார், இது நீண்ட நாளைக்கு அப்புறம் சென்னையில பாக்குறோம். சென்னையில முதல் முறையா வைரமுத்து இஷ்யூ வந்து கான்ட்ரவர்சி ரொம்ப போயிட்டு இருக்கு. ராமரை வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படிங்கிற மேற்கோள் காட்டி அவர் பேசியிருக்காரு. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? பல தரப்பு கண்டனம் தெரிவிக்கிறார். ஒரு சினிமா பாடலாசிரியர் உளவியல் நிபுணரா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ரோல் பிளே அவருக்கு என்னன்னு தெரியல. வைரமுத்து இந்த மாதிரி அபத்தமா பேசுறதும் பொதுமக்களுடைய கோபத்துக்கு ஆளாகிறதும் அவருக்கு ரொம்ப நாள் நடந்தது. குறிப்பா ஆண்டாள் விஷயத்துல இருந்தே அது நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு அந்த வரிசையில இதுவும் ஒண்ணு. அவ்வளவுதான். ராமர் வந்து அணில் மேல முதுகுல கை வச்சாரு, 3 கோடு விழுந்துருச்சு. அப்ப ஏன் சீதையோட முதுகுல 3 கோடு விழுகல? அவர் சீதையோட முதுகுல ராமர் எப்பயுமே கை வச்சது இல்லையா அப்படின்னு ரொம்ப கொச்சையா ஆபாசமா பேசினவர் தானே வைரமுத்து. இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? இந்த இடத்துல அந்த கூட்டத்துல அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, கம்பன் வந்து வாலி வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திகைத்தல் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கானா கம்பன். அந்த திகைத்தல் மயங்குதல் ஒரு பொருள் இருக்கா அதுக்கு. அந்த மயங்குதல் இருந்தா அது புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு கம்பனுக்கு. கம்பனுக்கு இதுவரைக்கும் உரையாசிரியர்கள் வந்து 100கணக்கில் உரை எழுதியிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு உரைய இவர் உளறி இருக்கிறார் வைரமுத்து. வைரமுத்து இனிமே உரையாசிரியர் இல்ல, உலக நாயகன் தான் பேர் வைக்கலாம். நான் கேட்கிறேன், வைரமுத்து இதுவரைக்கும் தமிழக பொதுக்கூட்ட மேடைகள்ல அவர் பேசிய இடங்கள்ல எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல நான் திகைத்து போனேன்னு வைரமுத்து எங்கேயும் பேசியிருக்கிறாரா? அப்படி அவர் திகைத்து போனேன்னு பேசின இடமெல்லாம் அவர் மென்டலா தான் பேசியிருக்காரு அர்த்தமா? அப்போ அந்த கூட்டத்துல இருந்தாலும் மென்டலு, அதனாலதான் அப்படி பேசியிருக்கிறாரு. திகைத்து போனேன்னா நான் மென்டல் ஆகி விட்டேன்னு அர்த்தம்னு வைரமுத்தே சர்டிபிகேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கலாமா? லூசா பேசியிருக்காருன்னு அர்த்தமா? திகைத்தல்ங்கிற வார்த்தையை வந்து புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ற ஒரு தமிழ் புலமை எங்கிருந்து வந்துச்சு? இது கேட்டா இல்லினாய்ட்ஸ் யூனிவர்சிட்டியில தான் இருக்கு. ஆண்டாளுக்கு சொன்னார்ல, இல்லினாய்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஆண்டாளை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு ஒரு புருடா கப்ஸா அடிச்சு விட்டார்ல, அதை மாதிரி அடிச்சு விடுவார். இதெல்லாம் மிக மட்டமான செயல். முதல்ல அவர் கவிஞர் வைரமுத்தே இல்ல, பாடலாசிரியர். சினிமா பாடலாசிரியர்கள் கவிஞர்னு போட்டுக்கிறதுலாம் ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப அபத்தம். அது கண்ணதாசன் போடலாம், வாலி மாதிரி கவிஞர்கள் போடலாம். அவங்களாம் உண்மையிலே கவிஞர்கள். அவங்க எல்லாம் ஒரு தடவை நீங்க கண்ணதாசனுக்கு இருந்த ஹியூமிலிட்டி சொல்றேன், ஒரு அடக்கம். நான் ஏற்கனவே TN24 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் காவியத்தாயின் இளைய மகன் அப்படின்னு பாடுவார் கண்ணதாசன். பாட்டு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த படம் வெளிவந்த கொஞ்ச நாள் கழித்து கண்ணதாசன் ஒரு பொது அரங்குல கேட்கிறாங்க, நான் காவியத்தாயின் இளைய மகன் பாடியிருக்கீங்களே, அப்ப மூத்த மகன் யாரு அப்படின்னு. மூத்த மகன் கம்பன் தான். காவியத்தாயின் இளைய மகனாக நான் இருக்கிறேன்னா மூத்த மகன் கம்பன். மூத்த மகன் கம்பனா இருக்கிற வரைக்கும் நான் இளைய மகன் தான். நான் கம்பனை விட நான் மூத்த மகனா எப்பயுமே நான் என்னை அந்த இடத்துல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இது அடக்கம்.
இந்த முறை ராஜேந்திர சோழன் நிகழ்ச்சிக்கு வரும்போது ஐயா மோடி ஒரு கருத்து சொன்னார் தெரியுமா? தஞ்சை பெரிய கோயிலை விட உயரத்தை விட, கோபுரத்தினுடைய உயரத்தை விட கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கோபுரத்தினுடைய உயரத்தை குறைச்சு வச்சிருக்கிறார் ராஜராஜ சோழன். ஏன்னா தன் தந்தை கட்டிய கோவிலை விடவும் நான் கட்டிய கோவில் ரொம்ப பெரிதா இருக்குன்னு நாளைக்கு வருங்கால வரலாறு அதை அப்படி பேசக்கூடாது. தந்தை கட்டியதை விட மகன் கட்டியது கொஞ்சம் குறைவா தான் இருக்கணும், எங்க அப்பாவுக்கு தான் அந்த புகழ் கிடைக்கணும், அப்பதான் அதுக்கு பெரிய கோயிலுங்கிற அந்த வார்த்தைக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைச்சாரு அப்படின்னு நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பிரதமர் அதை உத்து நோக்கி அதை பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. இவரு கண்ணதாசன கவியரசரும்பாங்க, இவரு கவி பேரரசா. கண்ணதாசன் கவியரசுன்னு நீங்க அதுக்கு கீழே வச்சுக்கணும் சாமி. நான் கவி பேரரசுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வெக்கமல்ல இதெல்லாம் பொது வெளியில போய் பேசுறதுக்கு. கண்ணதாசனோட நீங்க பெரிய ஆளா? தொடர்ச்சியா குறிப்பிட்டு ஒரு மதம் சார்ந்தே பேசிட்டே வளர்ந்து வந்த பள்ளிக்கூடம் அப்படி. கருணாநிதியோட நண்பர்னு சொல்லிக்கிறாரு, பிறகு என்ன புத்தி இருக்கும் அவருக்கு? இந்த புத்தி தான் இருக்கும். ராமனை விமர்சனம் பண்றோம், தீ பரவட்டும் அந்த காலத்துல ராமாயணத்தை எரிச்ச கோஷ்டி தான் அந்த கோஷ்டி எல்லாம். கம்பரசம்னு அந்த காலத்துல எழுதினாங்க. இப்படிலாம் அந்த அந்த இயக்கங்கள் அப்படிதான் போறோம். ஆனால் அதே அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு காலகட்டத்துல அவர் எப்ப தீகாவில இருந்து வெளியில வந்தாரோ தன்னை முழுவதுமாக மாற்றி ஒரு தேசியவாதியாக படிப்படியாக பரிணமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இந்து எதிர்ப்பு, மத எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு எல்லாம் கடுமையா குறைச்சிக்கிட்டாரு. நான் அண்ணா அவர்களை ரெண்டா பிரிச்சுக்குவேன், திக அண்ணாதுரை வேற, திமுக அண்ணாதுரை வேறன்னு சொல்லுவேன். எங்க கட்சிக்குள்ளேயே நான் அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணும்போது நீங்க இப்படி பிரிச்சு பார்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் அவரது பேச்சே மாறி போச்சு. ஈவேரா கூட இருந்தாரு, அந்த சகவாச தோஷம் அப்படிதான் இருக்கும். இவர் கருணாநிதி கூட இருந்தாரு, சகவாச தோஷம் அப்படிதான் பேசுவாரு. வைரமுத்து திகைத்தல புத்திசுவாதனம் இல்லைன்னு சொன்னா இது என்ன லூசுத்தனமான பேச்சு? இந்த மாதிரி கிறுக்கைங்க நிறைய திருறா நாட்டுல, தமிழ்நாட்டுல. வைரமுத்து பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது. இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. ஒரு பாத்திரத்தினுடைய உயர்வை பற்றி சொல்றது தான் ஒரு இதிகாசம் வருது. அந்த இதிகாசத்தினுடைய நோக்கமே ஒரு கதாபாத்திரத்தினுடைய உச்சத்தை பேசுறதுதான். பிறகு அதை சிறுமப்படுத்துறதுக்கு நீங்க எதுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டார் இலங்கை ஜெயராஜ் கம்பவாரி. உண்மைதானே? நீ ஏன் போறாங்க? நாகரிக ரீதி அந்த மேடையில பேசாம அது பேசணும்னு யார் சொன்னா? ராமனை பற்றி குறைத்து மதிப்பிட்டு இருந்தால் அந்த மகா புருஷனுக்கு ஒரு இதிகாசம் எழுதியிருப்பானா கம்ப? அது ஒரு காவியம் சார், அது ராம காவியம். அது உயர்வு பல பேருடைய பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய பக்திக்கு பாத்திரமானவன், நம்பிக்கை. அதுல இந்திய தண்டனை சட்டம் 84வது பிரிவின்படி அது குற்றம் இல்லையா விளக்குறாரு. இந்திய தண்டனை சட்டம் ராமாயண காலத்துல வாலிய வதம் பண்றப்ப இருந்துச்சா? அப்ப வாலிய வதம் பண்றப்ப இந்தியான்னு ஒரு தேசம் இருந்து ஒத்துக்கிறாரா வைரமுத்து? இப்படி போன்றவங்க நான் கேட்கிறேன். இந்திய தண்டனை சட்டத்துப்படி இல்ல. அப்ப வாலி வதம் நடக்கிறப்ப பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடக்கிறப்ப இந்தியான்னு ஒரு தேசம் இருந்ததுன்னு ஒத்துக்கிறாரா? அப்ப இந்திய தண்டனை சட்டம் இருந்துச்சா? ஐபிசி கொண்டு வந்தது மெக்காலே. இந்திய தண்டனை சட்டத்தை கொண்டு வந்து யாருங்க? மெக்காலே. இப்ப இன்னைக்கு ஐபிசி இல்ல. இன்னைக்கு வைரமுத்து பேசுறப்ப ஐபிசி இல்ல, பிஒஎன்எஸ். அப்போ பிஎன்ஒஎஸ் நினைக்கிறேன், பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு அந்த சட்டம். அப்போ எல்லாமே மாறி போச்சு. வைரமுத்து மாற தேவையில்ல. எல்லாம் கருணாநிதியோட சேர்ந்த சகவாச தோஷம். நீங்க சொல்ல வருவது சார், இவரை போன்ற வைரமுத்துவை தமிழக மக்கள் புறக்கணிக்கணும். ஆண்டாள பேசியதுக்கும் ராமன் இப்படி பேசினதுக்கும் வைரமுத்து பொது வெளியில அவருக்கு அங்கீகாரம் கொடுப்பதையும் அவரை அழைத்து நிகழ்ச்சி நடத்துவதையும் தமிழக மக்கள் குறிப்பா இந்துக்கள் புறக்கணிக்கணும். ஏன்னா அவருக்கு ஹர்ட்ஸ் இன்டு சென்டிமெண்ட்ஸ். வேற ஏதாவது ஒரு கடவுளை பத்தி இப்படி பேசிட முடியுமா? அவரு பேசிட்டு அந்த மேடை விட்டு இறங்கி போக விடுவாங்களா? எதிர்ப்பு வந்திருக்காது, கண்டனம் வந்திருக்காது. இது என்ன பேச்சு? இந்த மாதிரி புத்திசுவாதனம் இல்லாதவனுக்கு கண்டுபிடிச்சாரு சைக்கியாட்ரிஸ்ட். அவர் வேலை பாடல் எழுதுறாரு, காசு வாங்குறாரு, கல்லா கட்டுறாரு, போயிட்டு இருங்க. சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு ரொம்ப பண்ணாங்க. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுலாம் இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு கூட அவரோட பனையூர் அலுவலகத்துக்கு அழைச்சுதான் அவங்கள பாத்திருக்காரு சார். அவர் பனையூர் பண்ணையார் சார். நான் பல கூட்டங்கள் அப்படிதான் சொல்றேன். விஜய் பனையூர் பண்ணையார். கடலூர்ல மழை பெய்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறப்ப கடலூர்ல இருந்து பனையூருக்கு வர சொல்லி கொடுத்தாரு. கேட்டா கூட்டம் கூடியிருந்தான் அவருக்கு. இது ஒரு பேச்சா? என்னைக்குமே ஒரு செலிபிரிட்டினா கூட்டம் வரத்தான் செய்யும். நான் போனாலே 10 பேர் வர்றான், அண்ணாமலை போனா 1000 பேர் வர்றான், விஜய் போனா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வரும், ஏன்னா சினிமாக்காரங்க கூடுதலா வரும். அப்போ இதெல்லாம் சகஜம் தானே. இதெல்லாம் எதிர்கொண்டுதான் அரசியல். சார், இது பாதிக்கப்பட்ட பக்கம் இல்லாம களத்துக்கே போகாம மேல அரசியல் பண்ணுவது அடிமட்ட. நாளைக்கு விபத்துல காயமடைஞ்சவங்க
கை கால் ஃபிராக்சர் ஆனவங்களுக்கு எல்லாம் நிவாரணம் கொடுக்கணும்னா அனைமா நொண்டி அடிச்சுக்கிட்டே பணம் வரைக்கும் போனா தான் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா நிறைய நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இவரோட வருகை களத்துல போய் எளிய மனிதர்கள் கூடயே இல்லாம மேலோட்ட அரசியல் பண்ணது வந்து செயல்படும் நினைக்கிறீங்களா? அதாங்க சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்வார் கண்ணகியை பத்தி, வண்ணச்சீரடி மண்மகள் அறியாள் அப்படிம்பாரு. கண்ணகியுடைய பாதத்தை இந்த பூமி தாய் அறிய மாட்டாளாம், அவ்வளவு உயர்ந்த பணக்கார குடும்பத்துல பிறந்தவளாம், செல்வ செழிப்பான குடும்பம். வண்ணச்சீரடி மண்மகள் அறியாள் அப்படின்னு. அதேதான் விஜய்க்கு அப்படிதான், வண்ணச்சீரடி இந்த மண்மகள் தமிழ் மகள் அறியாள். தரையில முதல்ல கால் பதிஞ்சு நடங்க மிஸ்டர் விஜய். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்கல்ல, இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன். ஒரு திரைப்படம் மூலமே மக்களை கவர்ந்து வாக்குகளை மாற்ற முடியுமா? அது தமிழ்நாட்டுல அப்படி மக்கள் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு சிலர் இருக்காங்க. என்ன, அதாவது இவனுக்கு சினிமாவே அரசியலை பிரிச்சு பார்க்க தெரியல, அப்படி இருக்கிறாங்க. இப்ப எம்ஜிஆர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாருன்னா சினிமாவிலேயே அவர் வந்து அரசியல் பாடம் எடுத்தாரு. சினிமாவை அரசியலுக்கான திறந்த வெளி பல்கலைக்கழகம் மாதிரி வச்சிருந்தாரு. ஒரு அரசியல் கட்சியில எம்எல்ஏவா பொருளாளரா படிப்படியா பயணிச்சு வந்தாரு. அவருடைய அரசியல் பரிமாணம்ன்றது சினிமாவை மட்டும் வச்சு பண்ணல, நேரடியா அரசியலுக்கு வரவில்லை, படிப்படியா வந்தாரு, பாலிடிக்ஸ் வந்தாரு. இப்ப விஜயகாந்த் அவர்கள் கூட அவர் எடுத்தோடனே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவருடைய ரசிகர் மன்றங்கள்லாம் பொதுநலப்பணியில் ஈடுபட வச்சார். நடிகர் சங்கத்துல தலைமையேற்று அந்த நடிகர் சங்கத்தையே ஒரு புதிய வடிவத்துல கொண்டு வந்தாரு, தன்னோட தலைமையை நிரூபிச்சுட்டு வந்தாரு. இவர் இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறேன் விஜய். நான் விஜய்க்கு வெளிப்படையா சவாலே விடுவேன், ஒரு பிரஸ் மீட் நடத்துங்க, நீங்க எங்க நடத்துங்க, சென்னையில நடத்துங்க, கோவையில் நடத்துங்க, மதுரை நடத்துங்க, ஒரு கிரௌடட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் உட்காந்து 1 மணி நேரம் நீங்க பிரஸோட பேசுங்க, அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லைவ் போகும், எல்லாம் தமிழ்நாடு முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் ஆகும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திராணி இருக்கா? இப்ப நீங்க 1000 இருந்தாலும் மற்ற கட்சி, இப்ப சீமான் பிரஸ் மீட் நடத்துறாருல, அண்ணாமலை நடத்துறாருல, இப்ப நயினார் அண்ணன் பிரஸ் சந்திக்கிறாருல, எல்லாரும் போல நானே பிரஸ், எங்க போனாலும் பிரஸ் வந்தா நானும் மீட் பண்றேன், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். விஜய் ஒரு பிரஸ் மீட் நடத்த சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவரால் திட்டமிடல் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே தெரியாது. அவருக்கு தேவை வந்து இந்த இருக்கிற பாப்புலாரிட்டி ஒரு 6 மாசத்துக்குள்ள இப்படியே அடிச்சு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனிங் பண்ணிக்கணும்ன்றதுதான் அவருடைய ஒரே நாள். சினிமால ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் அரசியல் ஆர்வம் வந்துருக்கு, இனிமே பெருசா ஓடாது, இனி எல்லாம் கஷ்டம் அப்படின்னு. அது தியாகம் பண்ணிட்டு வந்தாராம். என்ன தியாகம்? அவ்வளவுதான் சொல்றாங்களே. திரையுலகத்துல ரொம்ப பீக்ல இருக்கையிலே வர்ற ஒரு அரசியல்வாதி, ஏன்னா அவர் பல கோடி சம்பளம் எல்லாரும் தான் பீக். எம்ஜிஆர் என்ன, அவர் எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் சிஎம்ஆ பதவி ஏற்கணும் 77ல. மதுரை மெட்ரோ சுந்தரபாண்டி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்தை முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக பதவியேற்பு ஒரு 10-15 நாள் தள்ளி வச்சு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு பதவியேற்றாரு. அவர் ஒன்று ரிட்டையர்ட் ஆயிட்டு வரலையே, பீக்ல இருக்கிறப்ப வந்தார். கேப்டன் விஜயகாந்த் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்தாரு, அவரும் பீக்ல இருக்கிறப்ப அரசியல் வந்தார். எல்லாம் பீக்ல இருக்கும்போது தான் வர்றாங்க. இவருக்கு என்ன பெருசா போச்சு? அப்படின்னா உங்க திரைப்படங்கள்லயோ இதுக்கு முன்னால உங்களது மக்கள் சந்திப்பு இல்ல, நீங்க என்ன பெரிய சமூக அக்கறை வெளிப்படுத்திருக்கீங்க? எங்க இருக்கு? எங்கேயாவது எம்ஜிஆர் படங்கள்ல, விஜயகாந்த் படங்கள்ல பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி, அறுவருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம் ஏதாவது சொல்ல முடியுமா? வில்லன்களை, தன்னை அடிச்ச வில்லன்களை ஓங்கி ஓங்கி முகத்துல குத்துற எம்ஜிஆர் ஒரு சினிமாவில் கூட ஒரு பெண்ணை அடிச்ச மாதிரி ஒரு காட்சி கூட இருக்காது. அந்த பெண் வில்லியா இருப்பா, வில்லியா இருந்தா கூட அந்த பெண்ணை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட வராது. அப்பையிலிருந்து திரைத்துறையில அதுக்கு கண்ணியத்துக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்க. விஜய் இப்ப வசனம் ஒண்ணு சொல்லவா? ஒரு பெண் காவலர், ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இருக்காங்க, ஒரு ரவுடி போறான், அந்த ரவுடியை போய் பேசி கொண்டு வரதுக்கு விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்படி ஸ்டைலா பஞ்ச் டைலாக் பேசுறாரு. இங்க பார், அவன் பொறுக்கியா இருந்தாலும் ஆம்பளை, நீ போலீஸா இருந்தாலும் பொம்பளை அப்படிங்கிறாரு. எடுத்து போல அவங்க அனுப்பிச்சிக்கலாம். சினிமா மூலமா இளைஞர்களுக்கு சொல்ல செய்தி, அவன் பொறுக்கியா ரவுடியா இருந்தாலும் ஆம்பளையா, இந்த அம்மா போலீஸ் ஆபீஸ்ல இருந்தாலும் பொம்பளையா. இவர் இன்னைக்கு அரசியல் பேச வர்றாரு. என்ன சார் நீங்க என்ன மெசேஜ் கொடுத்தீங்க உங்க சினிமால கூட? இன்னைக்கு வந்து அரசியலை கிளைம் பண்றீங்க, நான் தான் சிஎம்னு. இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க, நாங்க மாற்று சக்தியில நாங்க தான் முதலாவது சக்தி அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு அரசியல்ல மாற்று சக்தினா அது ஏமாற்றமா போயிடும் எவனோ சொல்லிட்டான். அதனால நாங்க தான் முதலாவது சக்தி. தேர்தல் முடிவுகள் காமிச்சுக்கோம் சார். தேர்தல்ல இருந்தாலும் போய் அவருக்கு எல்லாம் டெபாசிட் போயிடும் சார். அதுக்கப்புறம் அரசியலே இருக்க மாட்டார், ஓடிவார். 2வது தேர்தல சந்திக்கிற திராணி விஜய் கிடையாது, முடிஞ்சு போச்சு. முதல் தேர்தலோட இதுதான் அவருக்கு இறுதி. முதல் தேர்தல், முதல் அணின்னு சொல்றாருல்ல, முதலாவது சக்தின்னு, இதுதான் அவருக்கு முதல் தேர்தல், இதுதான் அவருக்கு இறுதி தேர்தல். தான் முதலாவது கட்சி ஊத்தி முடியும், அவ்வளவுதான்.
அரசியல் என்னன்னு தெரியாம வந்து உள்ள காலை விட்டுறாரு. பாஜக வேற கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது விஜய்க்கு ஏதாவது கொள்கைன்னு ஒண்ணு இருந்தா பிஜேபி அதுக்கு எதிரின்னு சொல்லலாம். கொள்கையே இல்லாத ஒரு கட்சிக்கு நாங்க we are loaded with கொள்கை, எங்களை போய் எதிரின்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? அவன் உன் கொள்கை என்னன்னு சொல்லி நாங்க எதிரியான்னு பார்ப்போம். சார், கருப்புக்கு வெள்ளை வந்து எதிர்ப்பதம், கருப்புன்னு எழுதுனா எதிர்ப்பதம்னா வெள்ளைன்னு எழுதுவீங்க இல்லையா? கொள்கை இல்லாதவர்கிட்ட கொள்கை இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லு, இப்ப நாங்க எதிரின்னு சொல்றோம் இல்லையான்னு சொல்றோம். ஒண்ணு கொள்கை இல்லையே. அது தமிழர் வெற்றி கழகத்துக்கு மேல தமிழர் வெட்டி கழகம் பேர் வச்சிருக்கலாம். வெற்றி கழகம், வெட்டி கழகம் பேர் வச்சிருக்கலாம். இல்ல சார், இவ்வளவு பெரிய இளைஞர்கள் களத்துல இருந்து உங்களுக்கு அதான் சார், அந்த இளைஞர்கள் எல்லாம் மிஸ்கைட் பண்றாரு சார். அவங்களுக்கு என்ன புது, அப்படி என்ன புது அரசியலை கொடுத்துட்டாருன்னு கேக்குறேன். இப்ப எனக்கு சீமான் மேல 1000 விமர்சனம் உண்டு, திருமாவளவன் மேல 1000கணக்கில் விமர்சனம் உண்டு. நான் அவங்களை ஏற்றுக் கொடுக்குற ஆள் இல்ல. ஆனால் ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் அவங்க பேசுறாங்கல்ல, சீமான் பேசுறாருல்ல, திருமாவளவன் பேசுறாருல்ல, அந்த மாதிரி இவர்கிட்ட என்ன ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் வச்சிருக்காரு? என்ன பேசுறாரு? திமுக சொல்றதான் இவர் சொல்றாரு, ஆனா நான் திமுக எதிரானவன் சொல்றாரு. என்ன புதுசா இருக்கு? திமுகவோட பிடி மாதிரி தான் இருக்கு செயல்படான்னு சொல்றீங்களா? பேச்சு அப்படிதான் இருக்கு. திமுக பேசாத ஒரு விஷயத்தை விரும்பி பேசுறாரு. திமுக காரன் ஈவேரா படம் வச்சிருக்கான், இவரும் பெரியாருங்கிறாரு. திமுக காரன் அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கான், திரும்ப அண்ணன் அம்பேத்கர் படம், இவரும் அம்பேத்கர் படம் வச்சிருக்காரு. இங்க என்ன டிஃபரன்ஸ்? நான் வைக்க வேண்டாம்னு சொல்லல. ஒரே ஈவேராவை நீங்க காங்கிரஸ்காரன் காமராஜர் படம் வச்சிருக்கான், இவரும் நான் கையிலுக்கு காமராஜர் படம் வச்சிருக்காரு. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போன்றதுதான். இவர் எல்லாத்துக்கும் அல்வா கொடுப்பாரு, காமராஜுக்கும் அல்வா கொடுப்பாரு, ஈவேராக்கு அல்வா கொடுப்பாரு, அம்பேத்கர் அவர்களுக்கு சமுதாய ரீதியா உங்களை மையப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்படித்தான் கணக்கு, வேற ஒண்ணுமே கணக்கு. He will fall between two stools. ஒண்ணுக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லாத பல நாற்காலிகள் வச்சு விளையாண்டீங்கன்னா நாற்காலிகளுக்கு நடுவுல நீங்க விழுந்துருவீங்க. ஏன்னா வேறு வேறு கொள்கை கொண்ட தலைவர்கள் ஒரே. அது எப்படி அணையும்? காமராஜர் ஈவேரா ஒன்னா, ஈவேரா அம்பேத்கர் ஒன்னா சார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, செஞ்சிருக்காரு, அவருடைய தியாகம் என்னன்றதும், அதே ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி எப்படி எல்லாம் ஈவேரா பேசியிருக்கான்றதும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாம ரெண்டும் ஒன்னா காமிச்சீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அதனால விஜய் will be a thorough failure. 2024 தேர்தல் முடிவு சொல்லும். அதுக்கப்புறம் 29 தேர்தல் சந்திக்கிறதுக்கு அவர் கட்சி இருக்காரு. அவர் சினிமாவில் மட்டும் நடிக்க போகலாம், அவ்வளவுதான். மீண்டும் நடிக்க போயிடுவார். நடிக்க போங்க சார், வெற்றி அடைங்க சார். இப்ப ஏதோ 300 கோடி 400 கோடி வாங்குறாங்க தெரியல, 500 கோடி வாங்குங்க. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் விஜய்னு வரட்டும். எனக்கு தமிழனா எனக்கு அது பெருமை. என் இனத்தை சேர்ந்த ஒரு நடிகர் இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகரா இருக்காரு விஜய்னு எனக்கு பெருமை. நானே பேரை வாழ்த்துவேன். நடிகராரு, அரசியல்வாதியா ஏமாத்தாதீங்க. உங்க ரோல் பிளே என்னன்னு தெரியணும், புரியுதா? ரெண்டையும் போட்டு நான் கொச்சையா சொன்னா கீரையும் மயிரையும் சேர்ந்து கிடையக்கூடாது. சினிமாவும் அரசியலும் போட்டு கிடையக்கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. இது சார், அமைச்சர் சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அவரோட செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் கும்பாபிஷேகம் நடத்தினேன், இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும் இந்த அரசாங்கம் சொல்லுது, சேகர் பாபு சொல்லிட்டே இருக்காரு. சார், கும்பாபிஷேகம் அரசாங்க செலவு நடக்குதா? அறநிலையத்துறை பட்ஜெட்ல ஏதாவது நடக்குதா? எல்லாம் ஸ்பான்சர் சார், உபயதாரர். ஒருபடி மேல போய் சொல்றேன், கோயில் கிராமங்கள் கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம், அறநிலையத்துறை HRNC கோயில்கள் கும்பாபிஷேகம் நடக்குது. முன்னால அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் என்ன பழக்கம்னா, உபயதாரர்கள் என்ன பணம் கொடுத்தாங்க என்னன்றத ஒரு கல்வெட்டுல வைக்கலாங்க. இப்ப நீங்க உங்க ஊருக்கு நான் வந்திருக்கேன், உங்க ஊர் கிராம கோயிலுக்கு இப்ப நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் திருப்பணி நன்கொடை கொடுக்குறீங்கன்னா உங்க பேர் எழுதி வைக்கலாம். இப்ப என்ன சொல்றான், கல்வெட்டு வைக்கிறான், உபயதாரர் பேர் சொல்லக்கூடாதுன்றான். இது என்ன சார்? நான் ஒரு கிராமத்து கோயிலுக்கு போயிருக்கேன், இந்த கிராமத்து கோயில் கும்பாபிஷேக தேதி கலந்து கொண்டவர்கள்னு போட்டு அமைச்சர்கள் பேரெல்லாம் போட்டிருக்கான், MLA பேரெல்லாம் போட்டிருக்கான். அந்த தேதி கும்பாபிஷேக தேதியை போட்டு ஒருத்தரும் வரல. அவங்க போட்ட எந்த அமைச்சரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல, எந்த MLA வரல, எல்லாரும் பேரும் போட்டு போலியா கல்வெட்டு மட்டும் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு தானே வரலாறு. கேட்டேன், வந்தாங்களா? வரவே இல்லைங்க. ஆனா அவன் கல்வெட்டு இருக்கு. ஆனா உபயதாரர்கள் பணம் கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்குல, அவங்க பேரை கூட எழுதக்கூடாதுன்றாங்க. வச்சா உங்களை கேஸ் போடுவேன்றான் HRNC, உங்களை கேஸ் போடுவோம். கொடுமை, என்ன கொடுமை சார்? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ செய்தியாளர்கள் கேள்வி இருக்கிறாங்க அமைச்சர் சேகர் பாபு கிட்ட, நீங்களே வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கீங்களே சார் அப்படின்னு. அதுக்கு எங்க தேர்தல் அறிக்கை காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் அறிக்கையில கூறியிருக்காங்க. அதன் பிறகும் அவர் தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களை திமுக அரசு கையாள்வது வந்து எப்படி பார்க்க? அது மட்டும் இல்ல, நீ எந்த சேனல்னு கேட்டாரு. நான் பத்திரிகை தான் சொல்லுவேன், உனக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல சேகர் பாபுடைய லாங்குவேஜ் தான் பாக்குறீங்க. நீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? கை எதிர்த்து இருந்தாரு. அவர் பாடி லாங்குவேஜ்
அவர் பழைய என்ன பின்னணியில இருந்து அவர் அமைச்சர் ஆனார்ன்றது அந்த இடத்துல நிரூபிச்சிட்டாரு. அவரு வெரி ரஃப் பிஹேவியர். இதெல்லாம் திமுக ரொம்ப கெட்ட பேர் வருவாங்க. பாலிடிக்ஸ்ல அது அதிகாரத்துல போனவங்க ரொம்ப ஹியூமிலிட்டியோட இருக்கணும், அடக்கத்தோட இருக்கணும். எம்ஜிஆர் பாடுவார்ல, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு. பதவி வர வர பணிவு வரணும். பதவி இருக்குன்றதுக்காக பணிவு இல்லாம வந்தா தப்பு. எல்லாம் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு முதல்வர். வீட்டுக்கே சென்று வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ரேஷன் கடை கொடுக்கறது, ரேஷன் பொருட்களை கொடுக்கறது அப்படின்னு. இந்த திட்டம் பெரும் வெற்றி, பெரும் கொண்டாட்டம் அப்படின்னு திமுக வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதோட உங்க கருத்து என்ன? சரி, தாய்மானவன்ற பேரே சிவபெருமானுடைய பேர்ல, அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்? தாய்மானவன்றது யாரு? சிவபெருமான் ஒரு பெண் பிரசவ வழியில துடித்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஆதரவா யாருமே இல்லை. அதனால சிவபெருமானே அந்த பெண்ணு, அந்த பிரசவ வழியில கஷ்டப்படுற அந்த பொண்ணோட அம்மா வடிவத்துல வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தார் அப்படிங்கறத கதை. அதனாலதான் அவர் சிவனுக்கு தாய்மானவர்னு பேரு. நீங்க திருச்சியில தாய்மானவர் சுவாமி கோயில் இருக்கு. நீங்க திராவிட மாடல் அரசாங்கம், நாங்க நாத்திக அரசாங்கம் சொல்றவர் கூட உங்க திட்டத்துக்கு சிவபெருமான் பேர் தானே வைக்க வேண்டியிருக்கு. யூ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு லார்ட் சிவா. ஏன்னா ரெண்டாவது திட்டம் எந்த வெற்றி எழுதி என்னெல்லாம் களத்துல தானே பார்க்கணும். இதுவரைக்கும் எனது அனுபவத்துல இந்த திட்டத்தினால எங்களுக்கு பெரிய பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல மக்கள் யாருமே இல்லை. ஆனா இந்த அரசாங்கத்து மேல கம்ப்ளைண்ட் பண்றவங்க நிறைய இருக்காங்க. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணி தரேன், பணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லி எந்த மாநகராட்சி நகராட்சியும் பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது அவங்களுக்கு. அதுதான் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ், ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர். அப்ப இது எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டினி பண்ணணும். நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னு வேற போய் சொல்றாங்க திமுக அரசாங்கம். இப்ப 208 அரசு பள்ளிகளை மூடிருக்காங்கல்ல. ஆமா சார், 208 உங்க தேர்தல் வாக்கு சொன்னீங்க. அரசு பள்ளிகளை நாங்கள் இன்னும் நவீனப்படுத்துவோம், இன்னும் அதை செம்மைப்படுத்துவோம், அரசு பள்ளிகளுடைய வளர்ச்சியை நாங்க உத்தரவாதப்படுத்துறோம்ன்றதா உங்க தேர்தல் அறிக்கை. இப்ப 208 பள்ளிக்கூடத்தை மூடிருக்காங்க. அவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? எல்லாம் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. பிறகு என்னதுக்கு நீங்க தாய்மொழியில, தமிழ்நாட்டுல தாய்மொழி தமிழ் தான் எங்க உயிர், என்ன நாங்க வேற மொழியை ஏத்துக்க மாட்டோம்லாம் பேசுறீங்கல்ல. அப்படி சொல்ற அதே வாயி அவங்க எல்லாம் தமிழ் படிக்க முன் வரலன்னு சொன்னா இது எப்படி? அப்ப முரண்பாடு எப்படி வருது? அப்ப தமிழனுக்கு தமிழ் பற்றி இல்லாமல் செஞ்சது யாருடைய ஆட்சி? ஹிந்தி எதிர்ப்புங்கிற ஒரு மையப்படுத்திட்டு தமிழையே நம்ம பின்னாடி கொண்டு போயிட்டாங்களா? நிச்சயமா அப்படிதான். நீங்க இந்திய விரட்டல, தமிழ்நாட்டை விட்டு இந்திய விரட்டலாம், இந்திய விரட்டல. இன்னும் தமிழ்நாட்டுல இருந்து தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா மூலமா லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷம் ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. அது வேற. தமிழ்நாட்டை விட்டு தமிழை விரட்டிட்டு இருக்கீங்க. தமிழ் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது. தமிழ் மொழியை எடுத்து படிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. நீங்க தமிழ்ல படிச்சா உயர்கல்வியில இவ்வளவு ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்றீங்க யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம். அந்த தமிழ் அரசின் பேச்சை நம்பி படித்த மாணவர்களுக்கு அந்த பணம் கொடுக்கல. நீங்க தமிழ்ல பேர் வச்சா சினிமாக்களுக்கு அதுக்கு வந்து நாங்க அரசு நிதி உதவி செய்யும் சொன்னீங்க. கருணாநிதி காலத்துல சொன்னாரு. அதனால பல படங்கள் டைட்டில வந்து மாத்தி மாத்தி தமிழ்ல வச்சாங்க. எப்ப அந்த அறிவிப்பை நீங்க எடுத்தீங்களோ எல்லாமே இங்கிலீஷ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க பணம் கொடுத்தாதான் தமிழ் பற்று. நீங்க பணம் கொடுக்கற நிறுத்தினா அடுத்த நிமிஷம் படம் மாறுது, பேர் மாறுது. தமிழ்ல பேர் வைக்கிறது. நம்ம அண்ணன் கமலஹாசன் அண்ணன் எவ்வளவு பெரிய தமிழ் பற்றாளர். அவர் தக் லைஃப் தானே படம் எடுத்தாரு. தக் லைஃப் தமிழ் பேரா? இன்னைக்கு ராஜ்யசபால போய் தமிழ புலந்துறாரு. தமிழ்ல படம் எடுக்க துப்பு இல்ல. தக் லைஃப். கமல் என்றதுனா ஒரு ஞாபகம் வருது சார். நீட் தேர்வு மையப்படுத்தி அவர் ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாரு சூர்யாவோட நிகழ்ச்சியில. அது ஏதாவது புரிஞ்சு கமலஹாசன் பேசின ஏதாவது புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த சனாதன செங்கிலிகள் இருக்காரு. என்ன சனாதன செங்கிலிகள்? நீட்டுக்கு என்ன இருக்கு? நீட்டை கொண்டு வந்து யாருன்னு கமலஹாசன் தெரியுமா? நீட்டை பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கும் நீட்டு வேண்டாம் அப்படின்னு பேசினா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு தான் ஜெயிச்சு பேச முடியும்ன்றது கமலஹாசன் தெரியுமா? ராஜ்யசபா எம்பி தானே, சட்டம் படிச்சிருக்கீங்கல்ல, சட்டம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. நீட்டை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எந்த மாநிலத்திலும் நீட் சம்பந்தமான வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது, எல்லாமே சுப்ரீம் கோர்ட் தான் வரணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நரேந்திர மோடி நினைச்சாலும் நீட் எடுக்க முடியாது சாமி. சுப்ரீம் கோர்ட் நினைச்சாலும் உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. எல்லாமே வழக்கா இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. வேணா நீங்க கேஸ்ல போய் ஜாயின் பண்ணீங்க, கமலஹாசன் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த சனாதன செங்கிலி அங்கே போய் உடைங்கலாம். என்னத்தையே லூஸ்தனமா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு. எனக்கு கமலஹாசன் பேச நானும் கேட்டேன், எனக்கு எதுவும் புரியல. வழக்கமாக ஒரு பேசினா புரியாது, இது கூடுதலாவே புரியல. இல்ல, மதுரையில ஒரு போஸ்டர் பாசாங்க கமல்ஹாசனுக்கு வந்து ஒட்டியிருந்தாங்க. இன்று டெல்லி நாளை தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி வந்தது என்னன்னா, இவர் திமுக சார்பில் தான் மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, இவர் மக்கள் நீதி மையம் சார்பில் அனுப்பல அப்படின்னு பாத்திருக்காங்க. திமுக என்ன ரோல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்று டெல்லி நாளை தமிழ்நாடுனா நாளை தமிழ்நாடு முதலமைச்சராக தான் அர்த்தமா? அப்படியே அர்த்தம்? திமுக முதலமைச்சராக விடுமா?
அவரை டெல்லிக்கு அனுப்பிச்சதை நீ தமிழ்நாட்டு வந்து நியூசன்ஸ் கொடுக்காத நீ அங்க போய் உட்காந்துரு அப்படின்னு சொன்னது. இல்ல சார், அது வந்து அவர் சொந்த கட்சி சார்பில் அனுப்பாம டிஎம்கே சார்பிலே அனுப்பிச்சிருக்காங்க. டிஎம்கே எம்பியா தான் போயிருக்காரு சார். கட்சி அடகு வச்சதுக்கு அப்புறம் டிஎம்கே சார்பில் தான் சார் அனுப்புவாங்க. பார்ட்டி ஹஸ் பீன் மார்ட்கேஜ் டு டிஎம்கே. இவர் தான் டிவி எல்லாம் உடைச்சாரு. டிவி இதெல்லாம் வாரிசு அரசியல் அப்படின்லாம் பேசி டிவி எல்லாம் உடைச்சாரு. டார்ச் லைட் அடிச்சுலாம் தேடினாரு. கடைசியா கட்சி கொண்டு அடகு வச்சுட்டார்ல. அது என்ன விலைன்னு தெரியல எனக்கு. ஒரு ராஜ்யசபா எம்பின்றது கட்சியை அடகு வைக்கிறது சமம். தேர்தலே போட்டி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை மிஸ்கைட் பண்ணி நீ கட்சி ஆரம்பிச்சு உன்னை நம்பி நான் கட்சியில சேர்ந்தவன் எத்தனை பேரு, உன்னை நம்பி எலெக்ஷனுக்கு செலவழிச்சு எத்தனை பேரு, ஒவ்வொரு இடத்துலயும் போஸ்டர் ஓட்டவும் கொடியேற்றவும் நீ வந்தா வரவேற்பு நடத்தவும் எத்தனை பேர், இத்தனை பேர் உழைப்பை வீணடிச்சுட்டு உனக்கு ராஜ்யசபா எம்பி கிடைச்சா போதும்னு சொல்லி போய் டெல்லியில சௌரியமா உட்காந்துருந்தீங்கன்னா இவ்வளவு தொண்டர்களுடைய வேர்வை துளி ஒன்னொன்னு உங்க மேல சாபம் விடும். மிஸ்டர் கமல் சாபம் விடும். கமல்ஹாசன் அதான் சொல்லுவேன், அவர் மிகச்சிறந்த நடிகர். நடிக்கிறதோ நிறுத்திங்க, அரசியல்லே வந்து நடிக்காதீங்க, சினிமாவில் நடிங்க. சமீபத்துல பசுமன் போயிருந்தீங்க சார். அங்க போயிட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருந்தீங்க. அதுல ஒரு முக்கியமான கருத்து பகிர்ந்துருந்தீங்க. தேவர் எனக்கு வீட்டுக்கு கரண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து பண்ணியிருந்தீங்க. அது கொஞ்சம் சமூக வலைதளத்துல சில பேர் அதுக்கு எதிர்வினையா ஆட்டினாங்க. அந்த செய்தி உண்மையா? எனக்கு கேட்க வியப்பா இருந்துச்சு. அதாவதுங்க, நான் வந்து 2008 தேவர் அவர்களுக்கு நூற்றாண்டு நடக்கும்போது எனக்கு டெல்லியில அப்ப தேசிய தலைவராக இருந்த நிதின் கட்கரி அவர்களது அலுவலகத்துல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. தேவர் பத்தி கட்கரி அவர்கள் ஆங்கிலத்துல ஒரு கட்டுரை கொடுக்கணும், ஒரு 7 இருக்கு. தேவரை பத்தின இன்புட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, கட்டுரையை அவங்க அதை மாத்திக்குவாங்க, கொஞ்சம் செய்திகள் இன்புட்ஸ் சேகரிச்சு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க நிறைய செய்தி அனுப்பிச்சிருந்தேன். அதுல 2 செய்தி குறிப்பிட்டிருந்தேன். அதை பத்தி எனக்கு கிளாரிபிகேஷனுக்காக மறுபடியும் போன் பண்ணாங்க டெல்லி ஆபீஸ்ல இருந்து. அதுல 2 செய்தி என்னன்னா, நான் எழுதியிருந்தேன் தேவர் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றவரு, ஒரு பெரிய ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தும் கூட, எம்எல்ஏவா இருந்தும் கூட, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட, மக்கள் கொண்டாடுகிற மிகப்பெரிய இடத்துல இருந்தாலும் கூட தன்னை ரொம்ப எளிமையாக வைத்துக் கொண்டவர் தேவர். அதுக்கு உதாரணம் வந்து அவர் கடைசி வரைக்கும் தலையணை வச்சு தூங்குனது இல்லை. தேவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு போற தேவர் வீட்டுல இன்னைக்கு அந்த முற்றம் மாதிரி இருக்கு, அன்னைக்கு வந்து அது ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு கல் மேடை தான் அது, அதுலதான் அப்படியே படுத்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் அந்த இப்படி கையை வச்சுக்குவாரு, ஒரு தலையணை பஞ்சனை இந்த மாதிரி ஒரு அம்ச தூளிகா மஞ்சம்லாம் அவர்கிட்ட எதுவும் இல்லை. இப்ப கூட தேவர் வீட்டுல அவர் பயன்படுத்தின கட்டில்லாம் எதுவுமே இல்லை. அது இருந்திருந்தா வச்சிருந்திருப்பாங்க. அவர் பயன்படுத்தி நான் எழுதியிருந்தேன். அதை கிளாரிபிகேஷன் கேட்டாங்க, உண்மையான்னு கேட்டாங்க. அவர் எம்பிங்க, அது எப்படி தலையணை இல்லாம தலையணரும் இல்லாமலாம் தூங்குவாங்க. தலையணைன்றது சாதாரண விஷயம், பெரிய லக்ஸரி கிடையாது. பட் இவர் எடுத்துக்கொண்ட அந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு அது லக்ஸரி. இவர் வந்து வவ் ஆஃப் செலிபஸின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு செலிபஸி வவ், அதுக்கு அது லக்ஸரி. அதனால தவிர்த்திருக்கலாம் அவர் ஒரு ஆன்மீகவாதி என்பதனால. அடுத்த விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, அவர் வீட்டுல வந்து மின்சாரம் இல்லை. அவர் எம்பியா இருந்ததுனால மின் வாரியத்துல இருந்து நீங்க எம்பி, அதனால உங்க வீட்டுக்கு நாங்க கரண்ட் கொடுக்குறோம், ஸ்பெஷலா போஸ்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்ப, ஊர்ல எல்லாரும் கொடுப்பீங்களான்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு போஸ்ட் எல்லாம் சாங்ஷன் ஆகல, உங்களுக்கு எம்பிங்கிறனால உங்க வீட்டுக்கு கொடுப்போம் வேணான்ட்டாரு. எல்லாருக்கும் கொடுத்தா எனக்கு கொடு, எல்லாம் ஊரே இருண்டு போய் கிடக்கும், நான் மாத்திரம் லைட் போட்டு வெளிச்சம் போட்டு ஃபேன் போட்டு எல்லாம் உட்கார மாட்டேன், வேண்டான்ட்டார். இது எழுதியிருந்தேன். உண்மையா அதுதான். பசும்பொன்ல தேவர் அவர்கள் வீட்டுக்கு மின்சாரம் எப்போ வந்தது தெரியுமா? 1963 அக்டோபர் 31 வந்தது. அந்த தேதி என்ன முக்கியத்துவம் சொல்லுங்க? அக்டோபர் 30 தேவர் காலமாயிடுறாரு. அவருடைய பூத உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. 31 மின்சார வாரியத்திலிருந்து அவசர அவசரமா அவர் வீட்டுக்கு, அங்க மக்கள் கூட்டம் வருது, எல்லாம் வர்றாங்க, இனிமே நிறைய பேர் நினைவிடத்துக்கு வருவாங்க அப்படின்னு மின்சார இணைப்பு கொடுக்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இறந்த மறுநாள் தான் மின்சாரமே வருது. அப்ப என்னங்க அர்த்தம்? அது வரைக்கும் அவர் எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, அந்த வீட்டுல இருந்திருக்காருன்னா அவர் இரவு நேரங்கள்ல வாசிச்சிருப்பாரு, புத்தகம் படிச்சிருப்பாரு, மக்களோட பேசியிருப்பாரு. அவர் பெரிய படிப்புல பெரிய படிப்பாளி அவரு. அப்ப அவ்வளவுமே ஒரு அரிக்கன் லைட்ல பண்ணிருக்காருன்னு அர்த்தம். மின்சாரம் இல்லைன்னா ஆல்டர்னேட் என்னங்க? அவர் ஜெனரேட்டர் வச்சுக்கிட்டாருன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அரிக்கன் லைட். அந்த காலத்து அரிக்கன் லைட் மண்ணெண்ணெய் ஊத்தி எரியும்ல. நான்லாம் எங்க வீட்டுல கிராமத்துல அரிக்கன் லைட்ல அந்த விபூதி எல்லாம் வச்சு துடைப்போம். அரிக்கன் லைட் வெளிச்சம் கொஞ்சம் கறி பிடிஞ்சிரும். எங்க அம்மா சாயங்காலத்தை எடுத்து தொடச்சு கொடு அப்படிம்பாங்க, தொடச்சு மாட்டோம். அப்படி படிச்சிருக்கிறாரு, அப்படி வாழ்ந்துருக்கிறாரு அரிக்கன் லைட்ல. யாராவது பேசுறாங்களா வெளியில? இதுவரை யாரும் இந்த தகவல்களை நான் தான் சொன்னேன். அதை மின்சார இணைப்பு பசும்பொன்ல தேவர் வீட்டுக்கு வந்தது அக்டோபர் 31, 63. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் மிகப்பெரிய செலிபிரிட்டி அவர் இருட்டுலதான் வந்திருக்காரு. ஏன்னா அந்த ஊர், அந்த ஏரியாக்கே கரண்ட் இல்லைன்றதுனால. அப்ப கரண்ட் அவ்வளவு கொடுக்க முடியாது, நம்ம மின் உற்பத்தி குறைவு, கிராமங்கள்லாம் எலக்ட்ரிபிகேஷன் ஆகாத காலகட்டம், அதனால அப்படி நடந்தது. அதனால நான் சொன்ன தகவல் உண்மை.